நெல்லிக்காய் பெனிஃபிட்ஸ் பற்றி இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன். ஹாய் காய்ஸ், எங்கள் வீடு தோட்டத்தில் நிறைய நெல்லிக்காய் நான் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஊறுகாய் பண்ணலாம் இருந்தோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம், பெருங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கனமான பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி, முக்கியமாக நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு போட்டிங்கன்னா இன்னொரு பொரிஞ்சு வரும். ஆக்சுவலி நாங்கள் யூஸ் பண்ண செக்லாம் ஆட்டினா நல்லெண்ணெய். ஸோ அதனால் கடுகு போட்ட உடனே பாருங்கள் எப்படி பொரிஞ்சு நிறையா வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அண்ட் இப்போது நெல்லிக்காய் எல்லாமே போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். தேவையான அளவு தூள் உப்பு போட்டுக்கோங்க. தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்டு வதக்கும் போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே சுண்ட ஆரம்பிக்கும். சுண்டோடனே 3 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டேன். அதாவது நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். ஸோ காரம் ஓரளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் கடை மிளகாத்தூள் இல்லை வேறு காரமான மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப காரமாக இருந்தாலும் ஊறுகாய் டேஸ்ட் வராது. ஸோ நல்லா சுண்டிட்டு அப்புறம் இந்த மாதிரி வந்துடும். இதுதான் நம்ம இன்ஸ்டன்ட் நெல்லிக்காய் ஊறுகாய். தயிர் சாதத்துலையோ இல்லை சுடு சாதத்தில் பேச சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பெரிய நெல்லிக்காய் விட சின்ன நெல்லிக்காய் நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. இல்லை விட்டமின் சியும் அதிகமாக இருக்குது. ராவாவோ இல்லை பிக்கிள்டாவோ சாப்பிட்லாம்.